ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கேட் 2025 எக்ஸின்னு ஒரு பேப்பர், அதாவது இன்ஜினியரிங் சயின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் சாலிட் மெக்கானிக்ஸ் அதில் கேட்ட ஒரு கொஸ்டின். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, அந்த கொஸ்டின் என்னென்னா, கன்சிடர் எ பீம் வித் ஸ்கொயர் box cross section as shown in the figure. The outer square has a length of 10 mm. The thickness of the section is 1 mm. The area moment of inertia about the x-axis is dash mm power 4 in integer. நமக்கு இன்டிஜரில் ஆன்சர் என்னென்னு கேட்டிருக்காங்க. we are given a figure. இப்போ நம்ம ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயரு. அந்த ஸ்கொயரில் ஒரு 10 mm கிராஸ் 10 mm இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரு. அதில் 1 mm வால் திக்னஸ் இருக்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு உள்ளுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு ஹாலோ ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனாக இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு இந்த XY ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா, அந்த இப்போ இந்த ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயருக்கு மையம் இதுன்னு இருக்குது. அந்த மையம், அதாவது சென்ட்ராய்டில் நமக்கு என்ன பிளேஸ் பண்ணியிருக்காங்க, சென்ட்ராய்டில் வி ஹவ் பின் பிளேஸ்ட் வாட், அதனுடைய ஸ்கொயருக்குடைய சென்ட்ராய்டில் தான் நம்மளுடைய XY ஆக்சிஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த வார்த்தை ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு ஒன்று இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் முதல்ல இப்போ நமக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு ஸ்கொயர் இருக்குது, திக்கான ஒரு ஸ்கொயரு. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த திக்கான ஸ்கொயரில் வந்து ஒரு பகுதியை வெட்டி எடுத்திருக்காங்க. இதனுடைய ஜாமெண்ட்ரி என்ன, இது 10 mm, இதுவும் எனக்கு என்னது 10 mm. ஸோ 10 mm கிராஸ் 10 mm இருக்கக்கூடிய ஒரு திக்கான ஸ்கொயர். இப்போ நமக்கு இந்த கொஸ்டினுடைய ட்விஸ்ட் என்னென்னா, இந்த ஹாலோ பார்ட் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட கொஸ்டினுடைய ட்விஸ்ட். இப்போ இதனுடைய டைமென்ஷன் நமக்கு என்ன இருக்கும், எல்லாரும் என்ன நினைப்போம்னா இதனுடைய டைமென்ஷன் வந்து 9 mm அப்படின்னு நினைப்போம். 1 mm தானே கட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு 10 mm கிராஸ் 10 mm இருக்குது. இப்போது நல்லா இது ஃபுல்லாக இது எனக்கு 10 mm கிராஸ் 10 mm. இப்போ இந்த இடத்துல தான் வால் இருக்குது. இந்த வால் எவ்வளோ mm, இந்த இடம் வரைக்கும் எனக்கு 1 mm. ஸோ அப்படி இங்கேயும் எனக்கு வால் இருக்குது, இங்கேயும் எனக்கு 1 mm. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 10 mmல இந்த இடத்துல எனக்கு ஒரு 1 mm கட் பண்ணியாச்சு, இந்த இடத்துல எனக்கு ஒரு 1 mm கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த 1 mm கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா எனக்கு ரிமைனிங் பார்ட் வந்து இந்த பார்ட் எவ்வளோ இருக்கும், இந்த பகுதி திஸ் பார்ட் எனக்கு எவ்வளோ இருக்கும். அப்படின்னா இங்கே 10ல் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 போயிடுச்சுன்னா இந்த பகுதி வந்து 8 mm இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 8 mm இருக்க போகுது. ஸோ த இன்டர்னல் பார்ட் இஸ் 8 mm. இந்த இடத்துல எல்லாரும் தப்பு பண்ணுவோம். ஸோ நம்ம 1 mm நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும். ஸோ ஏரியா ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ திக் செக்ஷன் என்னது, a⁴/12. ஓகே, ஸோ இதுக்கு நான் பெரிய ஏ எடுத்துக்கிட்டோமா. ஸோ பெரிய இது பெருசாக இருக்கிறதுனால பெரிய ஏ எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் சின்ன ஏ போட்டுக்கிறேன், ஸ்மால் a⁴/12. பெரிய ஏக்கு பதிலாக ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் 10 mm. ஓகே, 10 mm. சின்ன ஏக்கு பதிலாக ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் 8 mm நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அதை ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ நான் இப்படி முதல்ல எல்சிஎம் எடுத்துடலாம் போலே. ஸோ அதை 12 எடுத்துக்கலாம். 10⁴ மைனஸ் 8⁴ இருக்குது. ஓகே, இப்படி இருக்கா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது யூ கேன் யூஸ் அ கேல்குலேட்டர் டு சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னென்னா 492 அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு வருது. ஸோ இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா. இது நம்ம அஃபிஷியல் கீயோட செக் பண்ணிடலாமா. அஃபிஷியல் கீயில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கீயில் நமக்கு 490லேருந்து டு 494 ஆன்சர் வந்திருந்தால் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனுடைய யூனிட் என்னென்னா mm⁴. இப்போ ஏன் mm⁴, a⁴ இருக்குது. ஸோ நம்ம 10⁴ பண்ணும் பொழுது நமக்கு 10⁴ இதுவும் mm⁴. ஸோ என்னுடைய ஆன்சரும் இட் வில் பி இன் mm⁴. இதான் நம்முடைய ஆன்சர். நம்ம அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட். Thank you for watching the video till the end. நன்றி, பை.